கோடீஸ்வரி வந்து என்ன பண்ணுறாங்க, 2 பொண்ணையும் நல்லபடி வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறாங்க. அதன்படி வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம சூர்யா கிட்ட போய் பேசுகிறாங்க. இந்த மாதிரி உங்களை மாதிரி ஒரு நல்லவர் கிடைக்க மாட்டாங்க, என் பொண்ணு ரொம்ப நல்லா வச்சுக்கிறீங்க அந்த மாதிரிலாம் பேசி விடுறாங்க. அதனால் வந்து இவங்க கண்ணெதிராக மகா கூட நல்லா வந்து அனுனியமாக இருக்கணும், இல்லைனா இவங்க மனசு கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா முடிவுக்கு வர்றாரு. அதனால் மகா கிட்ட போய் நல்லபடி பேசுகிறாரு. இதை பார்க்குற கோடீஸ்வரி சந்தோஷமாடைகிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ஐஸ்வர்யா கிட்ட வந்து எப்படியாவது வந்து ஐஸ்வர்யாவுக்கு இவங்களால வேலை செய்ய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கௌதமையும் அவங்க அம்மாவையும் வந்து இந்த மாதிரி ஜூஸ் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்ல வைக்கிறாங்க. அதே மாதிரி ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. அதனால் வந்து ஜூஸ் போட்டு கொடுக்குறாங்க, அவங்கள நல்லபடி கவனிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து வந்து செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. நம்மளுக்கு இப்படி நிலமை இருக்குது, இந்த மாதிரி இவளுக்கு சேவை செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா வந்து செமையாக கடுப்பாகிறாங்க. அடுத்து வந்து இங்கே மகா என்ன பண்ணுறாங்க, ரூமில் வந்து ஒரு ட்ராயிங் போட்டுட்ருக்காங்க. அதை பார்க்குற சூர்யா வந்து இது என்ன ட்ராயிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இதுவா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன புள்ளி புள்ளி வச்சுருக்க, வேறு எதுவுமே இல்லை, எப்பாவது வந்து நிறைய வந்து ட்ராயிங்ஸ்லாம் பண்ணுவேன், இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்க, எதுக்கு புள்ளியெல்லாம் வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்னங்க நீங்கள் இது கூட தெரியாமல் இருக்கீங்க, பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் இப்படி தாங்க கண்டுபிடிப்பாங்க, உங்களுக்கு இது கூடவா தெரியல, நீ என்ன சொல்கிற, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னா, இங்கே பாருங்கள் இந்த பாயிண்ட் யாருன்னு தெரியுதா, இந்த பாயிண்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. வேறு யார், இந்த பாயிண்ட்டு தான் அந்த மதன். என்னது மதனா, ஐயோ நீ அவனோட விஷயத்தை இன்னும் விடலையா, உங்கள் அக்காவே சந்தோஷமாக எல்லாத்தையும் மறந்துட்டு இருக்கா, நீ மட்டும் ஏன் இப்படி இருக்க, நீங்கள் அமைதியாக இருங்க, நான் சொல்கிறது கேளுங்க, இந்த பாயிண்ட்டும் மதன், இங்கே நான் இருந்தேன், இப்போ கரெக்டாக இந்த சைடில் மோட்டர் பைக் இருந்தது, கரெக்டாக இந்த டைமில் நான் இங்கே வரும்போது மதனை பிடிக்க வரும்போது கரெக்டாக என்ன ஆகுது, யாரோ ஒருத்தர் வந்து வராங்க, அது நீங்கள் தான் ஸ்லிப் ஆகுறீங்க, அதை கேட்டு வந்து மதன் ஓடி போயிடுறான். ஆனால் நான் பிடிக்க வரும்போது கரெக்டாக மதன் எப்படி போனா, இந்த சைட் போனானா இல்லை இந்த சைட் போனானா இல்லை இப்படி போனானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரூட்டே காட்டுறாங்க. ஐயோ இவ இப்படி பண்ணுறாளே, சரி நைட் தூங்கணுமா வேணாமா, இப்படி பண்ணிகிட்ருக்கியே, தூங்குங்க, அதுக்காக நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு தூங்குங்க அப்படின்றாங்க. கண்டிப்பாக அந்த மதனை பிடிச்சே தீருவேன், அவனை பிடிச்சி சும்மா இருக்க மாட்டேன், அவனை அடித்து அவனை துவைச்சி நான் சும்மாவே இருக்க மாட்டேன், என் ரத்தம்லாம் கொதிக்குது, எப்படி பற்றி புடைக்குது பார்த்திங்கன்னா என் ரத்த நாணங்கள்லான்னு சொல்லிட்டு அவனை அடிக்காமல் விடவே மாட்டேன், அவனை அடித்து உதச்சி அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எகிரி குதிக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து சூர்யா வந்து ஐயோ இப்போ அடங்கவே மாட்டேங்கிறாளே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு உடனே என்ன பண்ணுறாரு, நேராக போயிட்டு அங்கே இருக்க ஒரு பொம்மையை எடுக்கிறாரு. நீ இப்போ அமைதியாக இருக்கியா இல்லை இந்த பொம்மையை கீழே போடவா அப்படின்றாரு. ஐயோ அந்த பொம்மையெல்லாம் போடாதீங்க, அது எங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது, நான் எவ்வளோ ஞாபகமாக ரொம்ப நாள் வச்சிட்ருக்கேன் தெரியுமா, அது வந்து எதனால் செஞ்சது உங்களுக்கு தெரியுமா, அது வந்து வெறும் பிளாஸ்டிக்கும் கிடையாது, வேறு எதுலேயும் நாங்கள் செய்யலை, ஏங்க அது வந்து மண்ணில் செஞ்சதுங்க, அது கண்டிப்பாக கீழே போட்டால் உடஞ்சிடும், அது உடஞ்சிச்சுன்னா என்னால் தாங்கிக்கவே முடியாது, தயவுசெய்து போடாதீங்க, அப்போ நீ அமைதியாக படுத்து தூங்கு, எனக்கும் தூக்கம் வருது, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ கண்டிப்பாக இந்த பொம்மையை போட்டுருவேன், நீ இதுக்கப்புறம் அந்த மதன் பேச்சு எடுக்கூடாது, அதெல்லாம் நான் எடுப்பேன், நான் உண்மையை கண்டுபிடிச்சி தீருவேன், நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி உண்மையை கண்டுபிடிப்பேன்னா இப்போயே போய் கண்டுபிடிக்க போறியா, இல்லை அப்போ கம்முன்னு படு, அதெல்லாம் படுக்க முடியாதுங்க, அந்த மதனை பற்றி எனக்கு டென்ஷன் ஆகுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது நீ பேசாமல் இருக்க மாட்டேன் மதனை பற்றி, ஆமாங்க நான் பேசாமல் இருக்க முடியாதுங்க, அப்போது இந்த பொம்மையை போட்டு நான் உடைக்கிறேன், என்னாலே இந்த பொம்மையை உடைக்காமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கீழே போடுறாரு. உடனே வந்து அப்படியே வந்து கத்திடுறாங்க மகா. உடனே வந்து அந்த சைடில் கையில் வந்து இன்னொரு கையில் கேட்ச் பிடிக்கிறாரு. எனக்கு நல்லா தெரியுங்க நீங்கள் இந்த மாதிரி பண்ண மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. நான் பண்ண மாட்டேன்ல, அப்போ நீ அமைதியாக படு புரியுதா, சரி உங்களுக்காக படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுக்கிறாங்க மகா.